நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய பலன்களையும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதோருக்கும் மிக நன்றி. நியூஸ் 18 நிர்வாக குழுவிற்கும் நன்றி. இப்பொழுது நாம் பார்க்க போகிறது 1/1/2025 முதல் 15/1/2025 வரை புத்தாண்டின் முதல் 15 நாட்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு விளக்கேற்ற நன்மை தரும். தேக வழிபாடில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தேகத்தில் சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் மேஷத்திற்கு. அதே சமயம் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவதும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையை மட்டும் கான்சன்ட்ரேட் செய்வதும் தொழில் உத்தியோகத்திலெல்லாம் போய் குழப்பி கொண்டிருப்பதும் சாதாரண விஷயத்திற்கெல்லாம் உங்களுடைய வேலையை உங்களுடைய தராதரத்தெல்லாம் விட்டுக்கொண்டு சும்மா கண்டு அதுக்காக அழைச்சி வருத்தப்படுவதெல்லாம் தவிர்த்து கொள்ளும். உங்களுக்கெல்லாம் தெய்வ அனுகிரகம் ஆரம்பித்து உள்ளதனால் படிப்படியாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் பதட்டமில்லாமல் இருப்பது நன்மை தரும். பெரிய அளவுக்கு அனுகூலம், பெரிய அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும். புதிய முயற்சிகள் சந்தோஷமான சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது அனுகூலத்தை தரும். ஜவாப் ஜாமீன் மட்டும் யாருக்கும் கொடுக்காதீர்கள். அவர்கள் எவ்வளோ முக்கியமாக இருந்தாலும் சிறிது பொறுத்து கொள்ளுங்கள். உறவு முறையில் யாராவது எது சொன்னாலும் பார்க்கலாம் பிறகு பார்க்கலாம் என்று சொல்வது உங்களுக்கு நன்மை. எனவே அதிக கவனம் ஜவாப் ஜாமீன் கொடுக்காமல் இருப்பது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். நவகிரகத்தில் ஒரு குரு வழிபாடு முக்கியம். பதட்டமில்லாமல் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை. உறவு முறையில் சிறிய கோபதாபங்கள் கூட பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். எனவே அந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது முக்கியம். மேலதிகாரிகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் கூட தேவையில்லாத பிரச்சனையும் தேவையில்லாத கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். எனவே அதில் ரொம்ப அதிகமான கவனத்துடன் இருப்பதும் அண்டை அயலார் வீடு புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருப்பதும் முக்கியம். இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் சிறிது கவனமாக இருப்பது ரிஷபத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கையெழுத்திடுவதற்கு முன்பாக முழுவதுமாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக அதிக அளவு கஷ்டப்படக்கூடிய ராசிக்காரர்களாக ரிஷபம் காணப்படுவதனால் யாருக்காவது ஏதாவது சொல்வதற்கு முன்பாக இது முடியுமா முடியாதா என்று யோசித்து சொல்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படுவதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி வழிபாடு பெரிய அளவு நம்பிக்கை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக முதுகு கழுத்து பகுதி பார்த்து கொள்ளுங்கள். அதே சமயம் மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வருவதோ உறவு முறையில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பதோ தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்தும். தந்தை வழி உறவு தாய் வழி உறவு எல்லா விஷயத்திலும் திடீரென்று உங்களுக்கு எல்லோரும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக அரசுத்துறை அரசியல்வாதிகள் அதிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை தரும். குடும்பத்திலும் சரி வெளியிடத்திலும் சரி ஏதோ நீங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் போல் ஒரு சூழ்நிலை காணப்படும். அதற்கெல்லாம் அழட்டிக்கொள்ளாமல் தெய்வம் மீது நம்பிக்கை கொள்வதும் சனி பகவான் மீது நம்பிக்கை கொள்வதும் முடிந்தால் காரிய சித்தி மாலை கேட்பதும்
இதுவும் கடந்து போகும் என்பதற்கேற்றவாறு பொறுமையாக இருப்பதும் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். சிவனை சரணாகதி அடைவது, சந்திரனை சரணாகதி அடைவது நவகிரகத்தில் தனிப்பெரும் அனுகூலத்தை தரும். கடகராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்பட்டாலும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனம். ஜீரண உறுப்பு மண்டலம் அதில் மிக கவனம். எதுனா வயிறு தான். அதில் சிறிய பாதிப்பு இருந்தாலும் மருந்து கடையில் போய் மருந்து வாங்கி மாட்டிக்கொள்ளாமல் மருத்துவரை அணுகுவது நன்மை தரும். கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவுக்கு அனுகூலங்கள், பெரிய அளவுக்கு சந்தோஷங்கள் எல்லாம் வெளியிடத்தில் படிப்படியாக காணப்படும். குறிப்பாக பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். புதிய முதலீடுகள் அனுகூலத்தை தரும். புதிய முதலீடுகள் தேவையில்லாத குழப்பத்தை தீர்த்து கொடுக்கும். எடுத்த காரியங்களில் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை தரும். சிம்ம ராசிக்காரர்கள் சூரியன் வழிபாடு மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். எந்த கிரக வழிபாடு இருந்தாலும் விநாயகருடைய வழிபாடு முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகளுடன் மன வருத்தம் இல்லாமல் இருப்பதும், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும் நம்பிக்கையான அமைப்பை ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் சிறிய கோபதாபங்கள் பெரிய அளவுக்கு மனக்கசப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த விஷயத்தில் அதிக கவனத்துடன் இருப்பது நன்மை தரும். குறிப்பாக இரத்தபந்த உறவுகளால் பெரிய அளவுக்கு மனத்தாங்கல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பதனால் 30 வயதை கடந்தவர்கள், 36 வயதை கடந்தவர்கள் எல்லாம் ரொம்ப அதி கவனத்துடன் இருக்க வேண்டும். அதேபோல் சிம்மராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகளிடம் மனமிட்டு பேசுவதும், முதலாளிகளிடம் மனமிட்டு பேசுவதும், உங்களுடைய பழைய தவறுகளை திருத்திக் கொள்வதும் புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இரத்தபந்த உறவுகள், பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனம் நன்மை ஏற்படுத்தி தரும். நீங்களும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு உங்களை பலவிதத்தில் காப்பாற்றும். அதேபோல் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படக்கூடிய 15 நாட்கள் கண்டிப்பாக ப்ரமோஷன் தடைகள் எல்லாம் நீங்குவதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தி தரும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். மேலதிகாரிகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுத்துவதனால் மே மாதத்திற்குள்ளாக அனைத்து சுபகாரிய விஷயங்களும் சுபவரிய விஷயத்தையும் முன்னின்றி செய்து கொள்வது அற்புதமான அமைப்பு. ஏதாவது உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ மாற்றம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அது கிடைத்தவுடன் யோசனை செய்யாமல் மாறிக்கொள்வது பலவிதத்தில் நன்மையும் பலவிதத்தில் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் செவ்வாய் வழிபாடு குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். துணை அல்லது துணைவியாருடைய
நீண்ட நாள் கனவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுவது சந்தோஷத்தை தரும். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அதே அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்படும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் காணப்படுவது, குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வதெல்லாம் டக்குன்று ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, பெரிய மனிதர்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாலும் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். கால்வலி முதுகு வலி மற்றும் முட்டு வலியில் கவனமாக இருப்பதும், சுளுக்கு போன்ற பிரச்சனைகளுக்கு சிறிது கவனமாக இருந்தால் போதும். முதலீடுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படும். குருபலம் வருவதற்கு முன்பாகவே சுப செய்திகளும் சுப விஷயத்திற்கு உண்டான மாற்றங்களும் டக்கென்று ஏற்படுவதற்குண்டான உள்மனசு சொல்லும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய அமைப்பு. தொடர்ச்சியாக இருந்த பலவிதமான கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வழிபாடு குடும்பத்திலும் வியாபாரத்திலும் சுபவிரயத்திலும் அனுகூலங்கள் ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கிடந்தால் கிடைக்கக்கூடிய 15 நாட்கள் டக்கென்று கிடைக்கக்கூடிய உத்தியோகமோ கிடைக்கக்கூடிய தொழில் அமைப்போ கூட்டு தொழிலிருந்து தனித்தொழில் தொடங்குவதோ பெரிய அளவுக்கு அபிவிருத்தத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் படிப்படியாக தீர்வது சுபிட்சத்தை ஏற்படுத்தி தரும். எனவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செல்வாக்கும் அற்புதமான காலகட்டமும் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தேக ஆரோக்கியத்தில் செவ்வாய் நீச்சம் என்பதனால் லோ பிபி ஐபிபி போன்ற விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது விருச்சிகத்துக்கு மிக மிக முக்கியம். முதலீடுகளுக்கு உண்டான தொழில் அதற்கேற்றவாறு வங்கி கடன் எல்லாம் கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு குடும்பத்தில் நிம்மதியும் கோவிந்த நாமாவளி கேட்பது விசேஷமான பலனை தரும். காது மூக்கு தொண்டை அலர்ஜி சளி தொந்தரவு பற்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வார்த்தைகளில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். முதலீடுகளுக்கு பிரச்சனை இல்லாமல் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. தனிப்பட்ட முறையில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது குடும்பத்தில் காணப்பட்டிருந்த மனத்தாங்களோ கஷ்டங்களோ பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பலவிதமான பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். குடும்பத்தில் சிறிய கோபதாபம் பெரிய அளவு பண கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்பட்டுவிடும். எனவே வெளியிடம் தொழில் வியாபாரம் அனுகூலம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் விட்டு கொடுப்பதும் துணை அல்லது துணைவியாரை பற்றி யார் கூண்டினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு மனக்குழப்பம் இல்லாமல் இருந்தால் வெற்றிகள் நிச்சயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட கண்ணு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான வலிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம்.
தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனம், பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சங்கடத்திலிருந்து பாதுகாப்பை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று அனுகூலமான சூழ்நிலை பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசிக்காரர்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வழிபாடு மிக மிக முக்கியம். தூக்கமின்மை பெரிய அளவு பாதிப்பையும் பெரிய அளவு கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் பல விதத்தில் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் கோளாறு இல்லாமல் இருப்பதும் தொழிலிலும் குடும்பத்திலும் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது பல விதத்தில் நன்மையும் பல விதத்தில் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய கோபம் பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்தும். ஆக மொத்தத்தில் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய ராசியாக இந்த 15 நாட்களும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் அதீத கவனம் மகரத்துக்கு உண்டு. அனுமன் சாலிசா விசேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். சுபவிரிய பிராப்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு, துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கும் கவனமாக பார்த்து கொள்வதும், நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வழிபாடு தேகாரக்கத்தில் புனிதத்தை மேன்மையடைய செய்யும். நல்ல மருத்துவர், நல்ல மருந்துகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கும்பத்துக்கு ஏற்படுத்தும். துர்க்கை கவசம் கேட்பது விசேஷமான பலனை தரும். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது குடும்பத்தில் மிக மிக முக்கியம். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியம் அதீத கவனமாக பார்த்து கொள்வதும் மிக மிக முக்கியம். கும்பராசிக்காரர்களுக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் மட்டும் அதீத கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய 15 நாட்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிரிகளிடம் கோபதாபப்படுவதை தவிர்த்து அந்யோன்யம் அதிகரித்துப்பது நன்மையான சூழ்நிலையை ஏற்படுத்தும். கும்பராசிக்காரர்களுக்கு உறவு முறையில் சிறிய கோபதாபம் பெரிய அளவு சிக்கலையும் பெரிய அளவு கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அதேபோல் கும்பராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் முதலீடுகளுக்கு குறையில்லாமல் பார்த்து கொள்வதும் சூப்பரான அமைப்பாக காணப்படுகிறது. நலம், வீடு, மண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு யோகத்தை அதிகமாக பெற்றுத் தருவதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய நம்பிக்கையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். உத்தியோகத்தில் சிறிய கோபதாபம் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். அதே சமயம் மேலதிகாரிகள் முழுவதுமாக உங்களை நம்புவதும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் எல்லாம் பெரிய அளவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தை தரும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சுணக்கங்கள் மறைவதும் குருவின் அனுகூலத்தால் டக்கு டக்கென்று சுபகாரிய அமைப்பு ஏற்படுவதும் குடும்பத்தில் சண்டை சச்சுரவுகள் மீண்டு அனுகூலம் ஏற்படுவதும் பிள்ளைகள் விஷயத்தில் யோக பலமும் சந்தோஷமும் காணப்படுவதும் புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படுவதும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவதெல்லாம் கண்டிப்பாக சனியுடைய காலத்திலே ஏற்படுவது தான் ஆச்சரியம். உடற்பயிற்சி செய்வதை தவிர்த்து விட்டால் பெரிய சிக்கல், மன அழுத்தம் காணப்படும். அலர்ஜி, ஒவ்வாமை போன்ற விஷயத்திற்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் பல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள். மீனராசிக்காரர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும், முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் சிறிது விட்டு கொடுத்து போகிறது பல விதத்தில் நன்மையும் பல விதத்தில் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 1/1/2025 முதல் 15/1/2025 வரை உள்ள 15 நாட்களுக்கு உண்டான பலன்களையும் எளிய நவகிரக தெய்வ வழிபாடு முறையும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில்
உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.